மகிழ்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நமது ஓசனா டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் ஓ டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலை நற்செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஓசனா டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை இந்த செய்திக்கு ஆதாரமாக நம்ம படிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மித்தாமே படுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டது மிக முக்கியமாக அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, வரப்போகிற நன்மைகளுக்கு உரிய பிரதான ஆசாரியனாக. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போனதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தை யாருக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஆனால் என் தேவனுக்கு எல்லாமே தெரியும். காலங்கள் அவருடைய கைகளில் உள்ளது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறவருமாகிய தேவன் அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான தொழுகை ஸ்தலத்தில் போய் நின்று தேவனை தரிசிக்கணும்னு ஒரு கூட்டம் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். ஒரு தேவதா பக்தி உள்ள ஒரு தேசத்தில் வாழ்கிறோம், அதை மறுக்கவே முடியாது. எப்படியாவது கடவுளை கண்டு கொள்ள வேண்டும் என்று மனிதன் காடு மேடு மலை எல்லாம் பார்க்காமல் ஏறி இறங்கி எப்படியாகிலும் கடவுளை கண்டு கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஒரு ஆசை, ஹல்லேலூயா, ஒரு விடுதலை பெறணும், ஒரு சமாதானத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹல்லேலூயா நம்மை பிடித்து வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை. கடவுள் தருகிற விடுதலை பெற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை. ஆனால் நம்மை காப்பாற்ற வல்லவர், அதுக்கு பைபிளில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிற நித்திய மீட்பு என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 11-12 வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை தரும்படியாக வெளிப்பட்டார். முதலாவது. ரெண்டாவது, கைகளினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தப்பட்ட கூடாரத்தின் வழியாக, இன்னைக்கு இந்த கட்டிடம்லாம் முக்கியம், இதன் வழியாக அவர் போகவில்லை, பெரிதும் உன்னதமான தேவனுடைய வாசஸ்தலத்துக்கே அவர் போனார். எப்படி போனார்? இந்த உலகத்தில் மனுஷன் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு
அதிகமாக அறிந்து பயன்படுத்துகிறது ஆடுகள், மாடுகள், கோழி, இதுபடி ரத்தத்தை தேவனுக்கு பலி செலுத்தி ஆண்டவரோடு சமாதானமாயிடலாம் நினைக்கிறானே. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து மனுக்குலத்திற்கு என்னத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் மனிதர்களாகிய நம்மை மீட்கும்படியாக, காப்பாற்றும்படி. மீட்பு என்று சொல்லும்போது காப்பாற்று, ரிடம்ஷன், ரிடீம், நித்திய மீட்பை எதற்காக உண்டு பண்ணினார்? 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் எதை கொண்டு மீட்டார்னு சொன்னா தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டார். ஒரு பொருளை மீட்பதற்கு பணம் கொடுத்து மீட்டுக் கொள்ளுகிறோம், கடனை செலுத்தி விட்டு மீட்டுக் கொள்ளுகிறோம். பொல்லாதவன் கையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியும்? எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மீட்டுக்கொள்ள முடியாது, படிக்க இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழுதற்ற தம்முடைய சொந்த இரத்தத்தை குறித்து கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து அடிமைத்தனத்தை மீட்டுக்கொண்டு, எதுக்காக மீட்டுக்கொண்டார்? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லவா என்று 14வது வசனத்தில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு பிசாசின் கையிலிருந்து மீட்டுக்கொண்டு இந்த இடத்துக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்து நிறைய பேரை நம்ம அவருக்குள்ள கொண்டு வந்து அந்த மீட்பின் செய்தி பிறருக்கு போய் செல்லணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். யாரெல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், ரோமர் 3வது அதிகாரம் 23லிருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள், மனுக்குலமே இன்னைக்கு மனிதர்களாகிய நாம், ஹல்லேலூயா, ஆண்டுடைய மகிமையின் சாயல்ல நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவை போல, அதாவது தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்படியாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த முதல் மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக நாம் தேவனை விட்டு விலகின நிலைமையில, தேவன் அற்ற நிலைமையில, அழிவை நோக்கி தண்டனை நோக்கி போய் கொண்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் நம்மை மீட்கும்படியாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, தமிழில் வெறும் நீதிமான்கள் என்று ஒரு வார்த்தை போடப்படும், இங்கிலீஷில் பார்க்கும்போது பீயிங் ஜஸ்டிஃபைடு ஃப்ரீலி. மனுஷன் தேவன் கொடுக்குற மீட்பை பணத்தை கொடுத்து வாங்கலாம் நினைச்ச முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மீட்பு எதனாலே சம்பாதிக்கப்பட்டது? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. எதற்காக? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. எது நின்று? ஹல்லேலூயா. இப்போ நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 3 காரியத்திலேருந்து இயேசு மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். நிறைய இருக்கலாம், அது 3ஆ நம்ம சேர்த்து பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நேரத்தில், பிறப்பதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் பிறந்த பொழுது அங்கே யோவானுடைய தகப்பனார் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் பிறந்ததுக்கு காரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 1வது அதிகாரம் 74வது வசனத்தை எடுத்து வாசல், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் இருந்தும் ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை தேவன் ஏற்படுத்தினார். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னது? ரட்சண்ய கொம்பு. எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? நம்மை பகைக்கிறவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படிக்கு. பொல்லாத பிசாசானவன் மனுக்குலத்தை பகைத்தான். ஏனென்றால் அவனும் அவனோடு கூட இருந்த தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் அவர்கள் இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்படி ஊழியக்காரர்களாக ஆண்டுடைய சேனையில் இருந்தார்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த தேவ மகிமை அற்று புறம்பாக தள்ளப்பட்ட பின்பு எப்படி பழி வாங்கலாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய சொந்த சாயலில் மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கி நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை திட்டம் பண்ணி வைத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு, பிசாசுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் ஆண்டுடைய நோக்கம் என்ன. ஆனால் மனுஷனுக்கு, ஆதாமுக்கு தெரியவில்லை. ஆதாம் இன்னைக்கு தேவனை போல ஆகணும்னு தான் நினைச்சாரு. மற்றபடி ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அவர் வச்சிருக்கிற நித்திய மீட்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அன்றைக்கு ஆதாமுக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை பிசாசானவன்
ஆதாமையும் ஏவாளையும் பகைத்து ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ண வைத்து தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய வைத்து கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மனுஷனுடைய பாவத்தினால இந்த உலகத்துக்குள்ளே அழிவாகிய மரணம் பிரவேசித்தது. இன்னைக்கு இந்த உலகத்தில் மனுஷனால் இன்னைக்கு வரைக்கும் மேற்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு உபாதை என்றால் அது வாழ்க்கையின் முடிவாகிய மரணம். இதை தேவன் விரும்பவும் இல்லை. தேவன் அதை ஹல்லேலூயா தாமாக கொண்டு வரவும் இல்லை. எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் போனபோது ஆண்டவர் வேற வழி இல்லை. மண்ணிலிருந்து வந்த மனுஷன் திரும்பி மண்ணுக்கு போக வேண்டும் என்று சாபத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு மீட்கும் பொருளாகிய ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு மீட்பராக அனுப்பினார். ஹல்லேலூயா. தன்னை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தில், மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தில், இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல். இன்னைக்கு இதை எப்ப சொன்னாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் இயேசுவினுடைய சீஷர்கள் பின்னால போய்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. மனுஷனுக்கு என்னைக்குமே ஒரு பதவி ஆசை. என்ன ஆசை? பதவி ஆசை, பேரு, புகழ்ச்சி, போஸ்டிங், அது ரொம்ப இஷ்டம். என்ன போஸ்ட்ல இருந்து என்னையா பிரயோஜனம்? சீஷர்களுக்கு ஒரு காலகட்டம் வந்த பிறகு தங்களில் எவன் பெரியவன் என்று சொல்லி ஒரு பேச்சு வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு வைத்து, இன்னைக்கு உலகத்தில் அதிகாரிகள் மத்தியில் தலைவனாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்களை இருமாப்பாக ஆளுகிறார். அதிகாரிகள் உலகத்தில் ஜனங்களை அதிகாரம் செலுத்தி ஆளுகிறார்கள். ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. 43வது வசனத்தில், எவனாகிலும் உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். நான் எதுக்குப்பா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. 45வது வசனத்தில் சொல்றார், மனுஷகுமாரன் அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும். பாருங்க, நான் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு கூட்ட ஜனங்களை என்ன செய்யணும்? மீட்கணும். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சபை இன்னைக்கு இருக்கிறது ஒரு கூட்ட ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக. சபையின் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ரட்சித்ததுக்கே காரணம் நம்ம மூலியமா ஒரு கூட்ட ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். எதிரின்றி இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக வந்தார், காப்பாற்றும்படியாக வந்தார் என்று 3 காரியங்களை இன்னைக்கு சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எதிலிருந்து நம்மை தேவன் மீட்கும்படியாக வந்தார்னு பார்த்தீங்கன்னா, பிசாசின் வல்லமையிலிருந்து. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அவர் மீட்கு கொள்ளுகிறவராக சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்கிறவராக, குணமாக்குகிறவராக இயேசு வந்தார். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய எதிராளி ஒவ்வொரு மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிறான். எனக்கு எந்த எதிராளியுமே கிடையாதுன்னு சொல்லி, இல்லைப்பா உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நீ தேவன் நியமித்து வைத்திருக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுபடி உன்னை தடை பண்ணுவதற்கும் கண்ணை மூடி வச்சிருக்கிறான். அந்த பொல்லாத பிசாசானவன் கொஞ்சம் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருகிறோன்னு தெரிஞ்ச உடனே சில காரியங்களை கொடுத்து அகப்படுத்தி இருக்கிறேன்றதை வெளிப்படுத்துவதற்காக வியாதிகள், வறுமைகள், நீ குடும்பத்துக்கு விரோதமாக சில போராட்டம் எழும்புது பாருங்க. சில வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்கள் எழும்புகிறது. பிசாசின் கையில் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மீட்பர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்கும் பொருளாக தன் ரத்தத்தை சிந்தினார், தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்கும்படியாய் இயேசு வெளிப்பட்டார். 2வது பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கொள்ள. கொலோசியர் 1:13-14 இந்த 2 வசன பகுதியிலும் இதே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே ரத்தத்தினாலே, பாருங்க ஒவ்வொரு இடத்துல இதான் வருது, தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார், தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம மீட்டு கொண்டதுக்கு அவர் கொடுத்த விலைக்கிரயத்தை உண்மையா உணர்ந்தா நம்ம எப்படி நடப்போம்னு நீங்க சற்று யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ரத்தம் இல்லைங்க, குற்றமற்ற ரத்தம் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளங்கையில் நம்ம வரைந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். உங்கள் பேர் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மீட்கப்பட்டவருடைய பேர் அங்கே அவர் புக்கில் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பேர் இருக்கு. ஹல்லேலூயா. உங்கள் பேர் சொல்லி அழைத்தேன்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா உங்கள் பேரை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய கிருபையினாலே
கிறிஸ்துவுக்குள் வருகிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்தது. பிசாசிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். 2வது பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் அவருக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. அவருக்குள் இருக்கிறவர்களை ஹல்லேலூயா தம்முடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்க முடியாது இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. இதை குறித்து 2-3 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து எதை மீட்க வந்தார்? நம்ம வாசித்த சங்கீதம் 49:9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. இன்னைக்கு ஹல்லேலூயா சரீரத்தையே காப்பாற்ற முடியல, உயிரை காப்பாற்ற முடியல டாக்டர்களால். நமக்குள்ள ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மனுஷன் வெளியே இருக்கிறது வெளியே தோற்றம் தான், உள்ள ஒரு ஆத்மா ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அதை மீட்டுக்கொள்ள எந்த மனுஷனாலையும் முடியாது. இயேசு ஒருவர் தான் ஆத்ம மீட்பை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை இயேசு ஒருவர் தான் மீட்க முடியும். பாவத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை மீட்க வந்தார். தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னாக்கா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று, கிரமம் தப்பின நிலைமை, ஒழுங்கற்ற நிலைமையில இருக்கிற மனுஷனை மீட்க இயேசுவால முடியும். கிரமம் என்றால் நடக்க வேண்டிய விதம், அக்கிரமம் என்று சொன்னால் கிரமத்துக்கு மாறான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஒழுக்கத்தின்படி இப்படி இருக்கணும்னா அதுக்கு மாறாக இருக்கிறான். அவனை நீங்கள் என்ன சொல்லியும் மாற்ற முடியாது. ஆனால் நீ இயேசு இன்னைக்கும் மீட்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நம்முடைய சில அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு இல்லை, நம்முடைய எல்லா அக்கிரமங்களில் நின்றும் இயேசு நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, அதாவது கிரமமாய் வாழ, நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. இதெல்லாம் பெரிய அர்த்தமுள்ள வசனங்கள். கிரமம் தப்பி நடந்துக்கிட்ட நிறைய பேர் அந்த அக்கிரமத்திலிருந்து இயேசு ஒருவர் தான் மீட்டு கொண்டு வர முடியும். மனுஷன் சொல்லி அறிவுரை கொடுக்கறதுனால வர முடியாது. ஹல்லேலூயா. கிரமம் தப்பி நடக்கிறவர்களுக்கு நம்ம ஜெபம் தான், ஆண்டவரே நல்ல புத்தியை தாரும், இந்த அக்கிரமத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்ளும். ஹல்லேலூயா. எப்படியாகிலும் மனம் திரும்பி வரட்டும். ஹல்லேலூயா. ஐக்கியத்துக்குள் வரட்டும், சபைக்குள் வரட்டும், மறுபடியுமாக இந்த நிலைமைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெபந்தான் பண்ண முடியும். ஆனால் எல்லா அக்கிரமங்களையும் நின்றும் இயேசு ஒருவர் தான் மீட்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய சகல அக்கிரமங்களை நின்று இயேசு நம்மை என்ன செய்கிறார்? மீட்டுக்கொண்டு என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆத்மா மீட்பு, அக்கிரமத்திலேருந்து மீட்பு, 3வது அடிமைத்தனத்திலேருந்து ஒரு மீட்பு. ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15லிருந்து 15வது வசனத்தையும் 24வது அதிகாரம் 18வது வசனத்தை எழுதி கொள்ளுங்க. 15 நீங்க வாசித்து பாருங்க. எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக் கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். இதுக்கெல்லாம் அடிமைகளா இருந்தோம். இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். எதிலிருந்து மீட்டு கொண்டார்? வெளியே சொல்ல முடியாத சில அடிமைத்தனங்கள் நம்மை பிடித்திருந்தது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்டார். பாவத்திலிருந்து மீட்கிறார்னு சொல்லும்போது நம்முடைய ஆத்மாவை மீட்கிறார், நம்மை அக்கிரமத்திலிருந்து மீட்கிறார். 3வது அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு. அடுத்து கடைசியாக நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு நம்ம அதே சங்கீதம் 49 எடுத்து வாசிக்கும், அங்கே இன்னொரு அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்பார். ஆமா, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனை ஒரு வல்லமை விழுங்குவதற்கு காத்து கொண்டிருக்கு. என்ன வல்லமை அது? பாதாளம் வாயை பிளந்து காத்துக்கிட்டு இருக்கு. யோவான் 3:16 ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன். இன்னைக்கு எல்லாரும் கெட்டு போகிறதுக்கு நேரா போய்கிட்டு இருக்கிறான். கேட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனுக்குலம் வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப வேகமாக போகுது லைஃப். நிறைய பேர் மரண தருவாயில் இருக்கிறாங்க தங்களுக்கே தெரியாம. ஆனாலும் பாருங்க, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்கும்படி அந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 49:15 கர்த்தர் அவர்கள் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள், பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டா
ஒரு நாள் வரப்போது அவர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார். நம்ம ஜீவன் போகிற நேரத்துலையோ அவருடைய வருகை நேரத்துலையோ உலகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளுறதுக்கு 4 பேர் இல்லாமல் இருக்கலாம், வெறுத்து தள்ளலாம், ஏளனப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்டுக்கொள்கிற 3 காரியங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வைத்து பேசுகிறோம். பிசாசின் வல்லமையிலிருந்து முதல்ல மீட்கிறவர், 2வது பாவத்திலிருந்து மீட்கிறவர், 3வது பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்கிறவர். பிசாசின் வல்லமையிலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்க வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு. ரத்தத்தினாலே மறுபடியும் பாருங்க, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இந்த மீட்பை சம்பாதிக்க நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. அவர் தாங்க ரத்தத்தை சிந்தினார், அவர் தான் ஜீவனை கொடுத்தார், அவர் தான் அடிக்கப்பட்டார். ஸோ அதனால் எங்கே போய் நீங்கள் இதை ஆண்டவரை பகிர்ந்து கொண்டாலும், இங்கே வந்து நான் சொல்லும் பொழுது இயேசுவின் பாடு, மரணம், ரத்தம் சிந்தியது இல்லாமல் எந்த மீட்புமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைகள்லேருந்து எல்லாரையும் எதனால் மீட்டு கொண்டாரு? அவருடைய ரத்தத்தினால. எல்லாருக்கும் நீர் அடிக்கப்பட்டுன்னு ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல ஜாதிகளின் கோத்திரங்களிலும் இருந்து எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை மீட்கப்பட்டவர்களை இந்த இடத்துக்குள்ள கொண்டு என்ன நிலைமையில வச்சிருக்கிறார் தெரியுமா? அடிமைகளாக ஒரு காலத்தில் இருந்தோம், ஆனா இங்க உள்ள வந்து ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்களை என்ன இந்த சபையில வச்சு அழகு பார்க்கணும்னு கொண்டு வந்திருக்கிறார். இங்க உள்ள வந்து இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள உலாவிக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை, நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் என்ன பாருங்க. நாங்கள் பூமியிலே எதுக்காக மீட்டுக் கொள்கிறார்? ஒரு நாள் வரப்போது ஆளுகையின் நிலைமைக்குள் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆளுகை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் நினைக்கிறாங்க, சொல்றாரு பாருங்க, நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து. பிதாவின் சிங்காசனத்துல அவர் வேற, 2வது சிங்காசனம் கிடையாது. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்தது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்கார்ந்து. ஒரே சிங்காசனம், பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதே சீட்ல அவரோட பக்கத்துல. உங்க சீட்ல யாராவது உங்களோட பக்கத்துல உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சீட்டில் கூட ஒரு ஆள் தான் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது. ஆண்டவர் சீட் வச்சிருக்கிறார், பிதாவாகி சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் இயேசு உட்காந்துருக்காரு. நமக்கு பக்கத்தில் கீழே உட்கார வைக்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் என்ன சொல்றாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் என்ன செய்வான்? என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவர் மீட்டு கொண்டதுக்கு எவ்வளோ ஒரு அனாதி நோக்கத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இதை நம்ம பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பிறருக்கு போய் சொல்லி அநேகரை மீட்கும் பொருளாக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் நேரத்தை இதுக்காக கொடுக்கணும். அன்னைக்கு சம்பாதித்தார், அந்த மீட்பு இன்னைக்கு வர வேண்டும் என்றால், நமக்கு இன்னைக்கு அது பலிக்க வேண்டும் என்றால், அப்போ அது பக்தனாகி யோபு சொல்லுகிறார், யோபு 19:25 என் மீட்பர். ஆனால் மீட்பை சம்பாதிச்சாருங்க, அவர் போயிட்டார், மரித்து மண்ணோடு போயிருந்தாருனாக்கா இந்த மீட்பு இன்னைக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தவராக இன்னைக்கு உயிர் வாழ்கிறார். எபிரேயர் 7:25 சொல்லப்பட்ட தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் என்றைக்கும் இன்னைக்கும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பை அழித்து கொண்டிருக்க, இன்னைக்கு ஜனங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த நிலைமையில இங்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும் மீட்பு தேவை, எனக்கு இந்த மீட்பு தேவை என்று உட்கார்ந்துருப்பீங்கன்னா உங்களை காப்பாற்ற இயேசு வல்லவராயிருக்கிறார். எந்த பொல்லாத பிசாசின் வல்லமையாக இருந்தாலும், எந்த பாவத்தின் அடிமைத்தனமாக இருந்தாலும் ஆத்மாவை காப்பாற்ற வல்லவர், அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற வல்லவர், அக்கிரமங்களிலிருந்து காப்பாற்ற வல்லவர். இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், மீட்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுடைய கடமை. ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம்.
எபேசியர் 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டவர்களுடைய கடமைகள் எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது 25லிருந்து சத்தமா வாசி நம்ம ஜெபிக்க போறோம் 32 வரைக்கும். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவனை நீ திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை, ரொம்ப கவனமா இருக்கு, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாள், ஒரு நாள் இருக்குங்க, ஒரு நாள் நம்ம மீட்கப்பட்டோம் பாவத்திலிருந்து. ஆனா பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஒரு நாள் மீட்கப்பட போறோம். அந்த நாளுக்கு தான் இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த அன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம மேல ஒரு சீல் வைக்கிறார், நாம் அவருக்கு உரியவர்கள் என்று சொல்லி. அது பரிசுத்த ஆவியின் முத்திரை. அந்த உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு உங்களுக்கு ஆதாரமாய் கொடுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்திடாதீங்க. நம்ம நடக்கை, பேச்சு, சிந்தையினால் நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஏதாவது விதத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்த மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இப்ப நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழுங்கள். இதெல்லாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன உண்டாக்கும்? துக்கத்தை உண்டாக்கிறோம். தேவன் துக்கப்படக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. யாரு? ஹல்லேலூயா. நம்ம பிரியப்படுத்தி வாழ்றோம் பாருங்க. மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்றோமா? தேவனை பிரியப்படுத்தி வாழ்றோமா? ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க. உங்களை மீட்டு கொண்டவருக்கு பிரியமா வாழுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுமி நின்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து முடிப்போமா அந்த ஆராதனை? ஆண்டவரே, அறியாமல் வாழ்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுடைய மீட்புக்காக அதில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு விளையாட்டான காரியம் இல்லை. ஏதோ ஒரு 3 பாயிண்ட்டை கேட்டோம், அதுக்குள்ளே ஒரு 4 பாயிண்ட்டை கேட்டோம்னு சொல்லி நம்ம போகிறதுக்காக வரலங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மீட்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்ம பெறாத அநேகரை நினைத்து ஜெபிக்கணும், அவர்களுக்காக பிரயாசப்படணும். யாராவது புதுசாக வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த மீட்பு எனக்கு வேண்டும்னு கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். நீங்கள் பெற்றுக்கொண்டதுமல்ல, உங்கள் குடும்பம் மீட்கப்பட, நீங்கள் காப்பாற்றப்பட. மீட்பு என்றால் காப்பாற்றப்படுவது. பாவத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, பாதாளத்தின் வல்லமையிலிருந்து இயேசு ஒருவர் மாத்திரமே காப்பாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை காப்பாற்றினரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தினரை காப்பாற்றுங்கப்பான்னு கேளுங்க. யார் யார் உங்கள் ஃபேமிலியில் இந்த மீட்பை இழந்து தவிக்கிறார்களோ அவங்க மீட்கப்பட, காப்பாற்றப்பட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு அறிமுகமான நண்பர்கள், ஹல்லேலூயா, நமக்கு பழகினவர்கள் மீட்படைய என்ன பிரயாசம் எடுத்திருக்கீங்க யோசித்து பாருங்க. தினந்தோறும் அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு வாய்கள் திறக்கப்படட்டும். இந்த மீட்பின் செய்தி போய் பிறருக்கு சேரட்டும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் பெற்ற மீட்பை ஆண்டவரே பிறருக்கு பிரசங்கிக்க, பிறருக்கு அறிவிக்க, என் மூலியமா அநேக ஜனங்கள் காப்பாற்றப்பட நீங்கள் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எல்லாம் நிர்விசாரங்களை நீக்கி போட. இன்னைக்கு சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நமது ஓசுநாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் ஓ டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலை நற்செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஓசுநாட்டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.